இப்பொழுது நான் படுகிற பாடுகள் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பட்ட பாடுகளுடைய தொடர்ச்சி. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? என்ன யாரு துன்பப்பட்டதெல்லாம்? யாரு? சபை மக்கள் துன்பப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசுவானவர் என்ன சொல்றார் சவுலுக்கு முன்பதாக? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன்னா சபை அவருடைய சரீரம். சபை அவருடைய சரீரம். ஏன்னா என்னுடைய இடத்தை எடுத்திருக்கிறார். he is my representative, he is my behalf. உங்கள் நிமித்தம், உங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் செய்யறது எனக்கு செய்தது. ஏன்னா அவருக்காக அவர் மறிக்கவில்லை. அப்போ இப்போ உள்ள நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அதாவது கிறிஸ்து எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால இனி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது. நாம் அநியாயமாக இனிமேல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் தொடர்ந்து நிச்சயமாக அவருடைய சரீரமாகிய சபையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சுவிசேஷத்திற்காக கஷ்டப்படுகிறவர்கள் பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். பாடுகள் என்றாலே ஜென்ரலா நம்முடைய உலக சரீர பிரகாரமா உலக பிரகாரமா பாடுகளை தான் நினைச்சுக்கிறாங்களே தவிர கிறிஸ்துவ நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம், கிறிஸ்தவ விசுவாசத்து நிமித்தம் வருகிற பாடுகளை யோசிக்கிறது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அது தேவையில்லைன்னு சொல்றாங்க சில பேர். அப்படி நீங்க போக வேண்டாம், நல்லா வாழ்ந்துட்டு போயிருங்க.